மக்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி என்பது தமிழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான நாளாகும். ஏன் அப்படி ஜூன் 12 என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஜூன் 12ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா, விவசாயத்திற்கு டெல்டா மாவட்டத்திற்கு தேவையான விவசாயத்திற்கு தேவையான அந்த நீரை ஒவ்வொரு வருடமும் ஜூன் 12ஆம் தேதி அன்று திறந்து விடுவாங்க. அதாவது அணை திறந்து விடப்படும். ஆனால் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு தேதி ஜூன் 12. இன்று காலை ஜூன் 12ஆம் தேதி இன்று காலையில் அணை திறந்து விடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த வருடத்தில் இன்று ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. என்ன காரணம்? ஏன் தண்ணீர் திறந்து விடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணையில் போதுமான அளவுக்கு நீர் இருப்பு இல்லை. அதாவது போதுமான அளவுக்கு தண்ணீர் திறந்து விடணும்னா அதற்கு ஒரு கணக்கீடு வைத்திருப்பார்கள். அந்த கணக்கின்படி நீர் போதுமான அளவு இருப்பு இருக்கணும். எதில் இருக்கணும்? மேட்டூர் அணையில் இருக்கணும். ஆனால் 79 சொச்சம்தான் நீர் இருப்பு இருக்கிறது. அதாவது அணையின் மொத்த கொள்ளளவு பார்த்திங்கன்னா 120 அடி. மேட்டூர் அணையினுடைய மொத்த கொள்ளளவின் அளவு பார்த்திங்கன்னா 120 அடி. ஆனால் தற்போது அணையில் பார்த்திங்கன்னா தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. இந்த வருடம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவேக அரசானது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறுவை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 134 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த வருடம். குறுவை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த குறுவை தொகுப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருடம் மேட்டூர் அணையிலேருந்து திறந்து விடப்படக்கூடிய நீர் திறந்து விடப்படவில்லை. அப்போ சொல்கிறாங்கன்னா, இந்த நிலத்தடி நீரை நம்பி, அதாவது ஆற்றிலிருந்து நீர் கிடைக்காத போது நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கான ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறாங்க இந்த குறுவை சாகுபடி காலத்தில். அப்போ என்னென்னா, இந்த நிதி எதற்காக கொடுக்குறாங்கன்னா, இந்த போர் செட்டு மூலமாக, அதாவது மின் மோட்டார்கள் மூலமாக நிலத்தடி நீரை எடுத்து அதன் மூலம் விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொள்வது. ஆனால் இது முழுமையாக டெல்டா மாவட்டத்தை முழுமையாக அனைத்து விவசாய பகுதிகளுக்கும் இது சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 3.55 லட்சம் ஏக்கர் மட்டும்தான். அதாவது ஒரு 3.5 லட்சம்னு வச்சிங்களேன், 3.5 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் இதில் பயனடையும். எதனால்? இந்த திட்டத்தினால் அரசு அறிவித்திருக்கின்ற இந்த குறுவை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிதி ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள், 134 கோடி. இது இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு கூடிய அந்த பகுதி பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் இதில் பயன்பெற முடியும். அப்போ இது இல்லாத இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத விவசாயிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு நிலத்தடி நீர் கிடையாது. ஆற்றின் மூலமாக ஆற்றிலே தண்ணி வந்தால் மட்டும்தான் அவங்க விவசாயம் செய்ய முடியும். நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத விவசாயிகளுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு இழப்பாகும். அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இது மிக சரியான முறையில் இந்த முறை பெய்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து தமிழக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை ஒன்று பெய்யணும். அப்படி இல்லைன்னா கர்நாடகத்திலிருந்து நமக்கு இந்த மாதம், அதாவது வருடத்திற்கு இத்தனை டிஎம்சி தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. 177 டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விகிதாசாரம் வச்சிருக்கிறாங்க, தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதத்திற்கு உரிய, இந்த ஜூன் மாதத்திற்கு உரிய நமக்கு திறந்து விடப்பட வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விடணும். அப்படி திறந்து விட்டாங்கன்னா ஓரளவுக்கு இந்த பாதிப்பிலிருந்து நாம் தப்பிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் அதற்குண்டான சூழ்நிலை உருவாகவில்லை. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வானிலை மையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது எல்னினோ பாதிப்பினால் இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை 90% குறைவாக பெய்வதற்கு
வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ இந்த எல்னினோ பாதிப்புனால தென்மேற்கு பருவமழை பொய்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது, மிகவும் குறைவான அளவு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை நிலவுகின்ற போது விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அணை திறக்கப்படாதனால அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 134 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா மொத்தம் உள்ள இந்த டெல்டா பகுதியில் உள்ள 5 லட்சம் ஏக்கரில் 3.5 லட்சம் ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போர்வெல் மூலமாக நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயத்தை செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது அந்த விவசாயத்திற்கு தேவையான விதைகள் குறைந்த விலையில் விதைகள் மானிய விலையில் நெல் விதைகள் மற்றும் உரம் மற்றும் விவசாய நடவு நடுவதற்கு இயந்திரத்தை பயன்படுத்தினா அந்த இயந்திரங்களுக்கு உண்டான மானிய விலையில் கொடுக்கறது மற்றும் அனைத்து உழவு சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் தமிழக அரசு பணமாகவோ அல்லது மானிய விலையிலோ விவசாயிகளுக்கு உதவி செய்வாங்க. அப்போ இந்த நிதியை கொண்டு தான் இந்த குறுவை சிறப்பு தொகுப்பு இதை வைத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த குறுவை சாகுபடி காலத்தில் நீர், அதாவது ஆற்றுல தண்ணீர் கிடைக்காத போது வராத போது நிலத்தடி நீரை பயன்படுத்தத்தை செயல்படுத்திடுவார்கள். அதே மாதிரி நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 18 மணி நேரம் மும்முனை மின்சாரம், அதாவது தடையில்லா மும்முனை மின்சாரமும் அரசு வந்து வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார். இந்த மாதிரி நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் போது பார்த்திங்கன்னா இதனாலேயும் பாதிப்புகள் இருக்கின்றது. ஏன்னா ஒரே நேரத்தில் விவசாயிகள் வந்து மின் மோட்டாரை பயன்படுத்தி நிலத்தடி நீரை உறிஞ்சும் போது அந்த நிலத்தடி நீர்மட்டம் வந்து வெகுவாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே பார்த்திங்கன்னா இந்த டெல்டா பகுதியில் ஒரே நேரத்தில் விவசாயிகள் எல்லாருமே வந்து நீர் மோட்டாரை பயன்படுத்தி, அதாவது மின் மோட்டாரை பயன்படுத்தி நிலத்தடி நீரை எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் போது நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துடும். இது ஒன்று பார்த்திங்கன்னா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கிணற்று நீரை நம்பி பாசனம் செய்து விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் மட்டும்தான் இதன் மூலம் பலன் அடைவாங்க. கிணற்று பாசனம் இல்லாத, போர்வெல் வசதி இல்லாத விவசாயிகளுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களால விவசாயம் செய்ய முடியாது. அதனால் என்னென்னா பாதிப்பு விவசாயம் அந்த 5 லட்சம் ஏக்கர் நம்ம வந்து திட்டம் வகுத்திருக்கோம், குறுவை சாகுபடி நடக்கணும் அப்படின்னு நாம் திட்டம் வகுத்து வைத்திருக்கின்ற போது இந்த ஒரு பகுதியினர் மட்டும் விவசாயம் செய்துட்டு கிணற்று பாசன வசதி இல்லாத விவசாயிகளை வந்து விவசாயத்தை முடியாத சூழ்நிலை உருவாகின்ற போது என்னவாகும், உற்பத்தி பாதிக்கும். உற்பத்தி பாதிச்சதுன்னா என்ன ஆகும், விலைவாசி ஏறும். இது அதாவது பார்த்திங்கன்னா நெல் உற்பத்தி டெல்டா மாவட்டத்தில் நெல் உற்பத்தி பாதிக்கப்பட்டதுன்னா உணவு உற்பத்தி பாதிப்பு உண்டாகும் கண்டிப்பாக. அதாவது அது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துலேயும் அரிசியினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா கிடுகிடு என்று விலைவாசி ஏறிடும். அரிசி கிலோ இப்போ என்ன விலை கொடுத்து வாங்குறீங்களோ அதை விட பல மடங்கு அரிசியினுடைய விலை வந்து ஏறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் வராமல் இருக்கணும், இந்த பாதிப்புலாம் வராமல் இருக்கணும்னா விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பெய்ய வேண்டிய தென்மேற்கு பருவமழை மிக சரியான முறையில் பெய்து ஆற்றுல தண்ணி வந்ததுனாலே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரானது மழை பெய்து ஓரளவுக்கு தண்ணீர் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விட்டாலோ அல்லது மழை பெய்து காவிரியில் தண்ணீர் வந்தாலோ இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று விவசாயிகள் நம்புகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.